அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சார், இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோஸ் பார்த்தோம். அந்த ரீசெண்டாக வந்த வீடியோவில் வந்து குர்ஆனில் இருக்கக்கூடிய அந்த வத்தை அந்த சூறாலேருந்து எடுத்து அத்திப்பழத்தை மூத்திரப்பையோடையும் ஆலிவை வந்து பித்தப்பையோடையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பேசுனீங்க சார். இது எப்படி இந்த இன்டர்பிரட்டேஷன் நீங்களா உங்களுடைய சொந்த சிந்தனையிலேருந்து எடுத்தீங்களா, இல்லை இதை எப்படி ரிலேட் பண்ணீங்க சார்? ஏன்னா குர்ஆனோட வந்து உடலை ரிலேட் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய விஷயத்தை ரிலேட் பண்ணுறாங்க, பட் உடலை ரிலேட் பண்ணுறன்றது புதுசாக இருக்குது. இது உங்களுடைய இன்டர்பிரட்டேஷனா, இல்லை இது எந்த அளவு எப்படி இதை நாங்கள் எடுத்துக்கிறது சார்? மாஷா அல்லாஹ், நல்ல கேள்வி ஜாகிர். நிறைய ஃபேஸ்புக்கில் கமெண்ட் கூட நான் பார்த்தேன். அதாவது வத்தீனி ஜைத்தூனி அப்படின்னு சொல்கிறது 3 நபிமார்கள் வாழ்ந்த இடங்களை பற்றி குறிக்கக்கூடிய விளக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தஃப்சீரில் மக்கள் கேட்டிருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ், அது அந்த கருத்தை பார்க்கும் பொழுது ஒரு பொது மக்களாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கும் கூட அந்த எண்ணம் தான் வரும். ஓகே, இது என்னடா இது, இவர் வந்து இஷ்டத்துக்கு குர்ஆனுடைய ஆயத்துக்கு வந்து அவர் பாட்டுக்கு அவர் மனம் போன போக்கில் விளக்கம் கொடுத்துட்டு இருப்பாங்களே அப்படின்னு சொல்லி. இதில் நீங்கள் குறிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டிய இடம் என்னன்னு சொன்னீங்கன்னா, வத்தீனி ஜைத்தூனி வத்தூரி சீனீன வஹாதல் பலதில் அமீன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லும் பொழுது அந்த பலதுன்ற வார்த்தையை நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும். தஃப்சீரில் சொல்லும் பொழுது பலதுன்ற வார்த்தைக்கு நகரம் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்குது, இடம் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இது குறிப்பாக இங்கே வந்து வஹாதல் பலதில் அமீன்னு சொல்லி அடுத்த வரியில் அல்லாஹ் சொல்லும் பொழுது லக்கது ஹலக்கனல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம் அப்படின்னு சொல்லி மனிதனோட படைப்பை பற்றி பேச ஆரம்பிச்சிடறாங்க. அதே மாதிரி பலதுன்ற அத்தியாயம் தனியான ஒரு அத்தியாயம் இருக்கு. அந்த அத்தியாயத்தில் பேசும் பொழுதும் இந்த நகரத்தில் சுதந்திரமாக தங்கி இருக்கக்கூடிய நிலையில் பெற்றோர் மீதும் பெற்ற சந்ததியின் மீதும் சத்தியமாக அப்படின்னு சொல்லி பலதென்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் வந்து 2 கண்களை நாம் ஆக்கவில்லையா, மேலும் நாவையும் உதடையும் கொடுக்கவில்லையா அப்படின்னு சொல்லி நம்மளோட படைப்பு, மனிதருக்குள்ள படைப்புகளோட சிறு உறுப்புகளை கம்பேர் பண்ணி சொல்றதுனால இந்த வசனங்களுக்கும் நம்ம உடம்புடைய உறுப்புகளுக்கும் தொடர்பு இருக்குமோ அப்படின்னு சில ஆய்வுகளை நம்ம மேற்கொள்ளப்பட்ட போது நமக்கு கிடைச்ச கருத்து இந்த கருத்து. இது வந்து வெறும் பித்தப்பையையும் மூத்திரப்பையையும் பற்றி பேசக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்ச ஆழமான கருத்து. அதன் அடிப்படையில் தான் இதை பதிவிட்டிருக்கோம் இன்ஷா அல்லாஹ்.